வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் ராக் கிளாசிக் மூமெண்ட் மற்றும் ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்து இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ரியா ரிப்ளைக்கு இன்றைக்கி ராக்கு வரதுக்கு பிடிக்கல, அவங்க ரால சண்டை போடுறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருந்தது. ஏன் இந்த மாதிரி நியூஸ் வருது, ரியா ரிப்ளைக்கு ஏன் இன்றைக்கி ராக்கு வரதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் மேட்ச் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இதனால தான் ரியா ரிப்ளைக்கு மேட்ச் பிடிக்க போல இருக்குது, இன்றைக்கி சண்டை போடுறதுக்கும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளைக்கும் பியாங்கா பெலருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை வந்து பிராண்ட் நியூ உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனது பல பேரை ஷாக்கிங் ஆச்சு. எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது சர்ப்ரைஸ்லேயே ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இந்த மேட்ச் பேஸ் படி ஒரு விஷயத்தை WWE பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க. பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. இதை பார்த்து கடுப்பான ரியா ரிப்ளை பியாங்கா பெலரை நான் ரசல்மேனியாவில் பார்த்துக்கிறேன், நீ இப்போ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் மூலியமாக தான், அதாவது பியாங்கா பெலருடைய டிஸ்ட்ராக்ஷன் மூலியமாக தான் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை வந்து பிராண்ட் நியூ உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டியிருக்கிறாங்க. இதில் பியாங்கா பெலர் வந்து ஆட் ஆகிட்டாங்க. பியாங்கா பெலருடைய ஸ்டோரி ஸ்மாக்டவுனில் டாக் டீமராக இருந்தாங்க, இப்போ அவங்க வந்து உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அளவுக்கு வந்துட்டாங்க போல இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் ஃபினிஷரை போட்டு பிராண்ட் நியூ WWE உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியனாக இயோ ஸ்கை ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் மேபி எனக்கு தெரிஞ்சு ரியா ரிப்ளைக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலரை இதில் ரியா ரிப்ளை கூட ஆட் பண்ணியிருக்கிறதுனால மேபி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு ஃபியூட் பொங்கு கொண்டு போவாங்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் வந்து நியூஸாக கிடைக்கல, என்னுடைய பேஸ் படி நான் என்ன சொல்கிறேன்னா மேபி WWE வந்து இந்த வருடம் இயோ ஸ்கை வெர்சஸ் ரியா ரிப்ளை வெர்சஸ் பியாங்கா பெலர் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியா ரிப்ளைக்கு இதை விட்டால் ஸ்டோரி எதுவுமே இல்லை. அவங்க திடீர்னு உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கும் எந்த காரணமும் இல்லை. மேபி இந்த மேட்ச் ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்கிறதுக்காக அவங்க இன்றைக்கி தோற்றுருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை, அந்த பேஸ் படி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஜான்சினாவுடைய ஹீல்டன் பண்ணதுக்கப்புறமா அவர் இந்த வாரம் ராலை பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராலை ரிட்டன் ஆவார்னு சொல்லலை, அந்த செக்மெண்ட்டை பற்றி தான் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி ராலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணியிருந்தார் ட்ரிபிள் ஹைச்சு. இந்த 12,000 ஆடியன்ஸுக்கும் ஏமாற்றம் என்னென்னா இந்த வாரம் நடந்த ராக்கு ஜான்சினா வரல. ஆக்சுவலி WWE வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, மார்ச் 17 நடக்க போகிற ரால இருந்து தான் ஜான்சினா வந்து கண்டினியூவாக வருவார், அது வரைக்கும் வரமாட்டார் அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காகவே பார்த்தீங்கன்னா WWE சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஜான்சினாவை ரசிகர்கள் எதிர்பார்த்தது உண்மையிலேயே ஒரு ஏமாற்றம் தான். ஏமாற்றம்னு சொல்கிறத விட அவங்க எதிர்பார்த்துருக்க வேண்டாம். அண்ட் ஜான்சனாவுடைய புது லுக்கை பற்றி பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ஒரு லுக்கை போட்டு ஜான்சனா வந்து இப்போ இந்த மாதிரி லுக்கை மாற்றிக்கிட்டாரு, மொட்டை அடிச்சுக்கிட்டாரு, பியர்டு இது மீசெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் சொல்லப்பட்டிருக்குது. ஏப்பா 2 நாளில் என்னப்பா இவ்வளோ மீசை தாட்டிலாம் முளைச்சி மொட்டையெல்லாம் அடிச்சு இப்படிலாம் மாறிடுவாங்களா? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஜான்சனா ஏதோ ஒரு மூவிக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி இருக்காரு. ஸோ அந்த ட்ரோலை போட்டு தான் ஜான்சனா எப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜான்சனா இன்னும் மாறல, பழைய ஜான்சனாவை தான் இருக்கிறாரு. ஜான்சனாவை பல பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்காங்க, எப்படா வருவேன்னு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை மதிப்பாக வச்சவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மதிப்பை கீழே இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஜான்சனா ஹீல் கேரக்டரை பயங்கரமாக பண்ணுறாரு. ஏன்னா ஹீல் கேரக்டர் அப்படின்னா ஒருத்தர் வந்து நெகட்டிவாக பேசணும். ஸோ 22 வருஷமாக ஜான்சனா ஃபேஸ் தான் இருந்தோம், ஒரு ஹீல் மூலியமாக பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருக்காரு, பரவாயில்ல. ஸோ இதே ட்ரெண்டிங்கில் அவரோட சாம்பியன் ஆக்கலாம் நல்லா தான் இருக்கும். அண்ட் சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ராலை வந்து ஜான்சனாவை பற்றியும் ராக்கை பற்றியும் நீங்கள் கேவலமானவங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தி ராக் இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, நீ பிஸ்னஸ் மேக்னெட்டிக்காக கோடி ரோட்ஸை இழுப்பன்னு எதிர்பார்த்தேன், பட் ஆனால் கோடி ரோட்ஸ் கரெக்டாக இருந்தான். ஆனால் ஜான்சனா நீ 22 வருஷமாக ரசிகர்கள் முன்னாடி ஒரு நல்லவனாக இருந்த, நீ இப்படி கெட்டவனாகனு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் சிஎம் பங்க் பேசியிருப்பார். ஸோ ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, அவருடைய ஹில்டன் தனம் வந்து பயங்கரமாக இருக்குது அண்ட் அது எதிர்பார்க்காத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சிஎம் பங்க் இருக்கிறார்ல, அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இன்றைக்கி
அவர் இதை பேசி முடிச்சதுக்கப்புறமா செத் ரோலன்ஸை பற்றி பேசியிருப்பார். நீ பெக்கி லிச்சோடைய பொண்டாட்டி தாண்டா அப்படிங்கிற மாதிரி பெக்கி லிச்சோட பேரை மென்ஷன் பண்ணி பேசியிருப்பார். ஸோ இதை பற்றி சில பேர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, ஸோ இந்த மேட்ச் WWE பார்த்தீங்கன்னா மேபி வேறு மாதிரி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிஎம் பங்குக்கும் செத் ரோலன்ஸ்க்குமான ரிவல்ரி ரொம்ப பெரிய பஞ்சாயத்து ஏற்படுத்திட்டு இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி ரொம்பவே கொடூரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் ரெண்டு பேருக்குள்ளே நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சை அஃபிஷியலி WWE பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயரில் நடக்குது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி நடக்கும். ஸோ அதனால தான் செத் ரோலன்ஸ்க்கும் சிஎம் பங்குக்கும் ஸ்டீல் கேஜ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரசல்மேனியாவுக்கு மூவ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ரசல்மேனியாவுக்கு மூவ் ஆகுதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேட்சை வந்து கப்புள் வெர்சஸ் கப்புள் மேட்சாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செத் ரோலன்ஸ் அண்ட் பெக்கி லிச் வெர்சஸ் ஏஜே எல்லி சிஎம் பங்குக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தாலும் இது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏஜே எல்லிலாம் இப்போதைக்கு ரிங்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி அவங்க பிளானும் இல்லை. ஸோ அது மாதிரி பெக்கி லிச்சும் இந்த ஸ்டோரியில் இல்லை, அது நடக்க போகிறதில்ல. WWE பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சிஎம் பங்குக்கும் செத் ரசல்மேனியாவுடைய ஃபியூடுக்கான ஒரு ஹிண்டிங்காக தான் இருக்க போகுது. மேபி நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு எதிர்பாராத ஒரு ரிட்டனை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சிஎம் பங்குக்கும் செத் ரோலன்ஸ்க்குமான ரிவலியில் எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு தான் செத்தை எலிமினேட் பண்ணார், ராலையும் சிஎம் பங்கு தான் வின் பண்ணார். மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து செத் ரோலன்ஸ்க்கு ஒரு சான்ஸை கொடுத்து அதில் அவரை வின் பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், அதாவது ஸ்பெஷலாக ஒருத்தர் ரிட்டன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது யாராக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ஜான்சனா கோடி ரோட்ஸுக்குமான அந்த கிராஃபிக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னையா WWE இப்படி கிராஃபிக்ஸை போட்டு விட்டுருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலி ஃபேன்ஸ் மேட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ராக்குக்கும் ஜான்சனாவும் இருக்க மாதிரி கோடி ரோட்ஸை வச்சு ரசல்மேனியா போஸ்டரை உண்மையிலேயே அந்தளவுக்கு சூப்பராக செதுக்கி வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாலிவுட் லெவலில் இவர் பேஸ் மேக்கர் மாதிரியும் இவர் பார்த்தீங்கன்னா அந்த பாய் சீரீஸில் வர்ற கேரக்டர் மாதிரியும் மென்ஷன் பண்ணி சூப்பராலாம் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி சூப்பராக ஏதாவது பண்ணுவானுங்கன்னு பார்த்தா WWE பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன், இதில் கோடி ரோட்ஸ் ஓகேங்க, டைட்டிலோட இருக்காரு, பேக்ரவுண்ட் ஓகே. ஜான்சனாவை பாருங்க, உங்களுக்கு வேறு பிக்சரே கிடைக்கலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ WWE வந்து இந்த இதில் தான் சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜான்சனாவை பழைய லுக்கில் காட்டியிருக்கலாமே, சிரிச்ச மாதிரி இல்லை, ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறாரு அப்படின்னாலும் ஹீலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாமே. இந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு கிடச்சிதா? பென்டகனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மெக்சிகோ போன ஜாட் கேபிள் என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மூலியமாக காட்டினாங்க. மெக்சிகோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெருசை தேடி போயிருக்காரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா லூஜா ரிப்பரேட் அடக்கிற சக்தி உங்கள்கிட்ட இருக்கிறாமே, அதை தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் கொஞ்சம் காசு கேட்டிருந்தாரு. காசை கொடுத்துட்டு ஒரு பாக்ஸை வாங்கியிருப்பார். அந்த பாக்ஸை திறந்து காட்ட உடனே நம்ம ஒரு சீரியல் மாதிரி தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டானுங்க. WWE எங்கள் ஊரில் தான் இப்படி போட்டானுங்கன்னா உங்கள் ஊர்லேயும் இப்படி தானே? சரி, தொடரும் அப்படிங்கிறது ஊர் ஃபுல்லாக தொடரும் போல் இருக்குது. சரி, இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியல. ஸோ ஜாட் கேபிள் ஏதோ ஒரு மிக்ஸ்டரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம், அல்லது மிக்ஸ்டரியான ஒருத்தர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ஸ்டோரி பேஸ் படி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஜாட் கேபிள் மேபி நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ராக்கி ரிட்டர்ன் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே காய்ஸ், நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஃபின் பேலர் வந்து இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் இடையிலான ஃபியூடுக்கு போயிட்டாரு. பிரான் ஒரு ரியல் கேரக்டர், அவருடைய சாம்பியன்ஷிப்பாக பென்டகன், ஏஜே ஸ்டீல் மாதிரியான பல ஃபேஸ் ரெஸ்லர் தான் மோதிரமாக இருந்தது. திடீர்னு ஃபின் பேலர் மோதிர மாதிரி ஒரு சாப்டரை கிரியேட் பண்ணி விட்டாங்க. அண்ட் காய்ஸ், ஏஜே ஸ்டீல் லோகன் பாலை சேலஞ்ச் பண்ணி லோகன் பாலுக்கு இடையில ஒரு ஸ்டோரி போகிற மாதிரி காட்டிட்டாங்க. அதே மாதிரி இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் மாதிரி காட்டினாங்க இந்த வாரம் ரால. பிரான் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீல் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் எத்தனை பேர் கவனிச்சிங்க இன்னைக்கு பிரான் பிரேக்கரை WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் கேரக்டர் மாதிரி காட்டினாங்க. ஃபேன்ஸ் மத்தியிலையும் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கிடச்சிருந்தது. மேபி ஜட்மெண்ட் ஐட் கூட ஃபியூட் போக வச்சு அவர் ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டராக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக மேபி அவரை வந்து இப்போ ஃபின் பேலர் கூட அகைன் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட வைக்க போகிறாங்களான்னு தெரியல. இன்டர் கான்டினென்டல் சாம்பியனுக்காக பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஃபின் பேலர் கூட நடந்தால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். அதுவும் டீமனாக வந்து அதை விட நல்லா இருக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஸ் அப்படிங்கிற நபரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு WWE வந்து ஒரு நல்லா காட்டியிருந்தாங்க. வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான குந்தரை எதிர்த்து இன்னைக்கு மோதிருந்தார். மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் லென்த்தாகவே கொண்டு போயிருந்தாங்க, அது நல்ல விஷயம். அண்ட் ஓடிஸ் இன்னைக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கான ஒரு ஏதுவான ஒரு விஷயமா இருந்தது. நானும் இந்த மேட்சை ரொம்ப ஸ்குவாடாக முடிச்சுடுவானுங்கன்னு பார்த்தேன். சரி, ஓடிஸை வீக்காக தான் காட்டினானுங்க, பட் இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. வழக்கமாக பேக் சைடு ஓஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார், அல்லது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து டான்ஸ் ஆடுவார். அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு அவரை நல்லா காட்டியிருந்தாங்க, அது உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸோ ஓடிஸை நீண்ட நாளுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு குந்தர் கையிலான ஃபியூடில் ஒரு நல்லா காட்டியிருந்தாங்க. தோற்று போயிருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அண்ட் கைஸ், மறந்துடாதீங்க
ஏஜே ஸ்டைல் இன்னைக்கு ராக்கு வந்திருந்தாரு. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லோகன் பாலை கால் அவுட் பண்ணியிருக்காரு. லோகன் பால் கூட ஒரு சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காராம். இந்த கேரிங் கிளாஸ்க்கு ஃபியூட் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கங்கே யார் நிற்பாரோ அவங்க கூட முதுகுல வேத்தலை மாதிரி சொல்லுறதே அவருக்கு வேலையாக போயிடுச்சு. பின்ன அவர் டீமில் இருக்க ஏஹோபியை டபிள்யூபி ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அதான் இப்படி இருக்கார் போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சிடும் ஏஜே ஸ்டைலுக்கும் லோகன் பாலுக்குமான ரசல்மேனியா ஃபியூட் ஆரம்பிக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி. அண்ட் இன்னைக்கான ரசலிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க ரசலிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.